நான் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம்னு சொன்னேன். நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குது. ஆனால் இங்கே நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாரும் சேர்ந்து வணக்கம் சொன்னால் கலவரம் மாதிரி இருக்கும், அதை விட அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டிங்கன்னா அதையே நான் வணக்கம்னு எடுத்துப்பேன். இதுலேயே பாதி பேர் தான் தட்டியிருக்கீங்க, மீதி பேர் கையில் செல்ஃபோன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கைத்தட்ட சொன்னது எனக்காக மட்டும் இல்லை, ஏன்னா நான் நிறைய கைத்தட்டு வாங்கியிருக்கேன் உங்கள் நன்மைக்காக. அதாவது ஒரு பழமொழி உண்டுல்ல, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு. அதே மாதிரி அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, நீங்கள் அடிக்கடி கை தட்டினீங்க வச்சுக்கோங்க, உங்கள் உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் தூண்டப்பெற்று உங்கள் செல்லெல்லாம், உடம்பு உள்ள செல் இருக்குல்ல, அதெல்லாம் வேகமாக வளர்ச்சி அடையும். அந்த வேகமாக வளர்ச்சி அடைகிறதுடைய பலன் என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வாழ்வீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் யார் யாருக்கு எக்ஸ்ட்ராவாக 10 வருஷம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க கைத்தட்டுங்க. அதை விட விசேஷம் என்னென்னா, அதில் இன்னொன்று குறிப்பிட்றான், பெண்களுக்குன்னு தனியாக குறிப்பிட்றான். என்னென்னா, அடிக்கடி கை தட்டுற பெண்களுக்கு முடி கொட்டாமல் நீளமாக வளரும்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கூட்டம் பேசியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு 2 நிமிஷத்தில் ஒரு வாழ்த்துறை வழங்கி விடை பெற்ற ஒரே எம்எல்ஏ நம்ம சகோதரர் தான். அதுவும் இவ்வளோ கூட்டம் இருக்குது, மைக்கு கிடைச்சா என்னெல்லாம் பேசலாம், அவங்களுக்கு தெரியாதது இல்லை. ஆனால் மக்கள் நல்ல நகைச்சுவையை கேட்கட்டும் அப்படின்னு எங்கிட்டையும் சொல்லிட்டு போனார். சார் நானும் உட்காந்து கேட்கணும்னு. அவருக்கு என்னுடைய நன்றி. என்னை இங்கே அழைத்து பேச வைத்த செயலாளர் திரு அருண்குமார் அவர்களுக்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு பொது சபையில் ரங்கராட்டினம் பக்கத்தில் பேசுறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உதகை மாவட்டத்து மக்கள் நல்லா ரசிப்பாங்கன்ற நம்பிக்கையில் பேசுகிறேன். ஏன்னா ஒரு பேச்சாளருக்கு பெரிய எதிர்பார்ப்பும் பெரிய வசதி என்னென்னா, நல்ல கைத்தட்டு கிடச்சிதுன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நல்லா ரசிக்கணும். சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டுட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்பான், நமக்கு பயமாக இருக்கும். பட்டன் கிட்டன் போடாமல் வந்துட்டோமா என்ன இல்லைங்க, ரசிக்க மாட்டாங்க. அதுலேயும் சென்னை மாதிரி இடத்துலலாம் இவ்வளோ கூட்டம் பார்க்கவே முடியல. நாங்கள் இலக்கிய கூட்டம் பேச போகிறோம்ல, 50 பேர் கூட வரமாட்டோம். வர்றது எல்லாமே சீனியர் சிட்டிசன், 60+ எல்லாம் முன்வரிசையில் உட்காந்து நிற்பாங்க, காது கேட்காது. அதனால் ரொம்ப கஷ்டம். நான் ஒரு விழாவில் 2 ஹவர் பேசினேங்க. முன்வரிசையில் ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார், பேசி முடிச்சுட்டேன். 2 ஹவர் பேசி முடிச்சுட்டேன். எல்லாரும் எழுந்து போகிறாங்க, இவர் மட்டும் உட்காந்துக்கிறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்ன பேசி முடிச்சுட்டு இவர் கிளம்பாமல் உட்காந்துருக்காரு. நானே அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், ஐயா கூட்டம் முடிஞ்சிச்சு, எது சொல்கிறதா இருந்தாலும் இந்த பக்கம் வந்து சொல்லுன்னாரு. அவருக்கு இது கேட்கலாம். அப்புறம் அந்த பக்கம் போய் சொன்னேன், ஐயா கூட்டம் முடிஞ்சிச்சா அப்படின்னாரு. ஆமாங்க ஐயா. ஐயோ ஏன் அப்படின்னாரு. 2 ஹவர் பேசிக்கிறாங்க, ஏற்கனவே நொந்துருக்கேன். ஏன் அப்படின்னாரு. இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்ன அதுக்கு இல்லை தம்பி, என் மருமக ஷாப்பிங் போயிருக்குது, இங்கே என்னை விட்டுட்டு சொல்லிச்சு தமிழ் கூட்டம் நடக்குது, எப்படியும் 4 ஹவர் பேசுவானுங்க, நான் அதுக்குள்ளே ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு போச்சு, நீ என்னப்பா இதுக்குள்ளே முடிச்சுட்டேன். அப்புறம் நானும் அவருக்குள்ளேயே உட்காந்துருந்தேன். கடைசி அந்த மருமக வந்தது, 2 பேரையும் வண்டியில் அமைச்சிட்டு தான் வீட்டுக்கு போனேன். ரசிப்பு முக்கியம். நான் எப்படின்னா கொஞ்சம் புச்சால்தனமாக பண்ணலாமேன்னு எந்த கூட்டத்துக்கு போனாலும் மீதி பின்னால் இருக்கிற கூட்டம் பற்றி கவலை இல்லை. பேர் நின்றுக்கிட்டே கேட்குறாங்க, சைடில் நின்றுக்கிட்டே கேட்குறாங்க, அது அவங்க வசதி. ஏன்னா நல்லா இருந்தால் நிற்போம், இல்லைன்னா கிளம்பிடுவோன்னு. அதனால் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன், பேசுறதுக்கு போது இந்த முதல் வரிசையில் இருக்காங்கல்ல, இப்போ எம்எல்ஏ, மாவட்ட ஆட்சி அலுவலக அதிகாரிகள், அந்த மாதிரி யார் முதல் வரிசையில் உட்காராங்களோ அவங்களே பார்த்து பேசுவேன். அதை கண்ணில் அரெஸ்ட் பண்ணிடுறது, நம்மக்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது. நம்ம முடிக்கிற வரையும் அந்த இடத்துல தான் உட்காரணும். அந்த மாதிரி ஒரு 4 பேரை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி பேசுவேன். அதில் கூட என்ன ஆயிடுச்சு, ஒரு கூட்டத்தில் அதே மாதிரி தான் பேசின்னு இருக்கேன்.
திடீர்னு பார்த்தா ஒருத்தர் உஷாராயிட்டார். இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான், எழுந்துக்க முடியாது போல இருக்கேன்னு. அவர் புத்தால் இல்லை, அவர் என்ன பண்ணார், டக்குன்னு மொபைல் எடுத்து இப்படி போட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கிறாரு. என்னை பார்க்கவே இல்லை. எனக்கு பேச்சு போச்சு, டிஸ்டர்பன்ஸுங்க. ஃபஸ்ட்டு ரோவில் உட்காந்துட்டு மொபைல் எப்படின்னு பண்ணால் நமக்கு டிஸ்டர்பன்ஸு. ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். மீட்டிங் முடிஞ்சுது, கீழே வந்தேன், அவரை கூப்பிட்டேன். ஐயா, ஃபோன் உங்களுது தான், நீங்கள் எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம். ஆனால் முதல் வரிசையில் உட்காந்துட்டு நான் பேசுகிறேன், நீங்கள் பாட்டு ஆப்ரேட் பண்ணுறீங்க, அப்படியா இருந்தால் நீங்கள் வெளியில் போய் பண்ணியிருக்கலாமேன்னு. அவரு நாங்கள் தப்பாக நினச்சிட்டீங்க, நான் யூடியூப்பில் உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுருந்தேன். அதான் நேரில் பேசுகிறேனே. அடுத்தது ஒன்று சொன்னான் சார், ஆனால் இதில் நீங்கள் நல்லா பேசுகிறீங்க சார் அப்படின்னா. நமக்கு அந்த மாதிரி தான் நடக்கும், ஒன்றும் பண்ண முடியாது சார். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பேச்சாளருடைய எதிர்பார்ப்பே நல்ல ரசிப்பு தன்மை தான். நீங்கள் நல்லா ரசிப்பீங்க. ஒரு பேச்சாளருக்கு ஒரு பெரிய மரியாதை இந்த மாதிரி பெரிய விழாவில், ஒரு கோடை விழாவில், அதுவும் ஹியூமர் கிளப்பு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு தர்றதெல்லாம் சில சமயம் பேச்சாளராக இருக்கிறதுக்கு இல்லை ரொம்ப விருப்பமாக இருக்கும். சில சமயம் நம்மளை நோக்கடிச்சிருவாங்க. நான் இன்றைக்கி மயிலாப்பூரில் தேங்காய் வாங்கின்னு இருக்கேன். பக்கத்தில் ஒருத்தர் வந்து நின்று என்கிட்ட கேட்டார், சார் நீங்கள் பட்டிமன்றத்தில் தமாஷா பேசுவீங்கள்ல அப்படின்னாரு. ஆமாம் சார். சார் உங்களுக்கு மிமிக்ரி தெரியுமான்னாரு. நான் சொன்னேன், பேச்சே சரியாக வரல. இல்லை என்ன மிமிக்ரின்னு. சார் தெரியலையே சார், மிமிக்ரி எனக்கு தெரியாது. என்ன ஏன் சார் அப்படின்னா, இல்லை மிமிக்ரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. என் பையன் என்னன்னா, அவருக்கு எது பிடிக்கும்னு தெரியல. கொஞ்ச நேரம் விட்டாக்கா சிங்கத்து வாயில் தலை விடுவியா, இல்லை சவுண்டு சரியாக கேட்கலன்னு. இந்த பேச்சு நடுவில் துண்டு சீட்டு வச்சா சீக்கிரம் முடித்து கொள்ளவும் அர்த்தம். நம்ம எம்எல்ஏக்கு தெரியும். 5 நிமிஷம் தான் ஆச்சு, இதுக்குள்ளே சீட்டு வருதுன்னு பார்த்தேன். சத்தம் கேட்கலையாம். அந்த மாதிரி எனக்கு என்ன பையனா, இவர் சிங்கத்து வாயில் தலை விடுவியா, கம்பி மேலே நடப்பியான்னு கேட்பாருன்னு பயம். சில இடத்துல நம்மளுக்கு மரியாதை அதிகமாக இருக்கும், சில இடத்துல மரியாதையே கஷ்டமாக இருக்கும். இந்த செலிப்ரிட்டிஸுக்கெலாம் அது தெரியும். நான் எப்போமேங்க எந்த ஊருக்கு போனாலும் ட்ரெயினுக்கு போகும்போது மட்டும் 1/2 hour முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். அது என்னோடய பழக்கம். ஏன்னா ட்ரெயின் லேட்டாக வந்தால் கூட பரவாயில்ல, நான் 1/2 hourக்கு முன்னால் போயிடுவேன். அது நம்ம கொள்கை. ஏன்னா ஏதாவது மிஸ் ஆச்சு வச்சிங்களா, மொத்த பிளானும் போயிடும். அதனால் ஒரு ஊரில் பேசிட்டு சென்னைக்கு திரும்பத்துக்காக ஸ்டேஷன் உள்ளே போனேன். ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிளாட்ஃபார்மில் நடந்துக்கிட்டே இருக்கேன். திடீர்னு ஒருத்தர் என் கையை பிடிச்சார். சார் மௌனசுந்தரம் தானே அப்படின்னா. ராமாண்ண. ஐயோ சார், உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சப் இன்ஸ்பெக்டர்னாரு. நல்லது சார். மப்டியில் இருந்தார். நல்லது சார். என்ன நல்லதுன்றீங்க, எந்த ட்ரெயின் அப்படின்னாரு. தெரியாமல் ட்ரெயின் பேர் சொல்லிட்டேன் சார். அது இருக்குது இன்னும் 1/2 hourக்கு, வாங்க பேசினுக்கலாம்னு உள்ளே கூப்பிட்றாரு. எங்கே? போலீஸ் ஸ்டேஷன் உள்ள. அதாவது நம்ம வாழ்க்கையில் எங்கே போகக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த இடம். இந்த பிளாட்ஃபார்மில் எல்லா ஸ்டேஷன்லையும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும்ல, அது உள்ள. வேறு வழி இல்லை, வாங்க சார். நானும் நீங்களும் நானும் ஏறாமல் அந்த வண்டி போகாது சார், எனக்கு டியூட்டி அதில் தான், வாங்க அப்படின்னாரு. உள்ளே போனால் சேர் இல்லைங்க, பெஞ்சில் என்னை உட்கார வச்சுட்டு இருங்க நான் ட்ரெஸ் மாற்றின்னு வரேன்னு உள்ளே போயிட்டார். திரும்பி பார்க்குறேன், பெஞ்சில் அந்த ஓரத்தில் ஒரு பையன் உட்காந்துக்கிறான், லுங்கி கட்டின்னு. என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவன் என்ன கேட்டான், என்ன கேஸு அப்படின்னா. எனக்கு முகம்லாம் மாறி போச்சு. அப்புறம் நான் அவனை கேட்டேன், நீ என்ன கேஸு அப்படின்னா. லுங்கி கட்டின. நீ என்ன கேஸுன்னா. நான் தண்டவாளம் தாண்டான் சார், அதை பிடிச்சின்னு வந்துட்டானுங்க அப்படின்னா. அந்த தண்டவாளத்தை தாண்டக்கூடாது, அவன் தாண்டி இருக்கான், அதனால போலீஸ் பிடிச்சிட்டு வந்திருக்கு. ஆமாம், நீ என்ன கேஸுன்னா. நான் சொன்னேன், நான் பிளாட்பாரத்தில் நன்னேன், பிடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு. பிளாட்பாரத்தில் நடக்கிறது கூட இப்போ பிடிக்கிறானுங்கன்னு அவன். அதுக்குள்ளே நம்ம எஸ்ஐயில் வந்துட்டாங்க, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து பேசிட்டுக்கிறோம். சட்டுன்னு எஸ்ஐ என்ன பண்ணார், அந்த பையனை பார்த்து, இனிமேல் தண்டவாளத்தில் நடந்தால் உதைப்பேன் போ அப்படின்ட்டாரு. ஒன்றும் பண்ணல, அமுச்சிட்டாரு. அந்த பையன் போகும்போது என் காது கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறா, சார் இவங்க கொஞ்சம் நல்லவங்களாகிறாங்க சார், நீ கூட உண்மையை ஒத்துக்க விட்டுருவாங்கன்ட்டான். அவன் போயிட்டான். நீங்கள் நம்ப மாட்டீங்க சார், அவங்க ரொம்ப நல்லவங்க, என்னை மரியாதை கொடுத்தாங்க, தப்பு இல்லை. என்னோட பையன் ஒரு கான்ஸ்டபிள் எடுத்துக்கினாரு, 4 கான்ஸ்டபிள், ஒரு எஸ்ஐ, நான்
பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறோம். என்னை நடுவில் விட்டுட்டு சுற்றுற போலீஸு. நடந்து போகிறோம். ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறேன். உங்களுக்கு தெரியல, ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தில் தான் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதில் ஜனங்க ஃபுல்லாக இருக்குது. நான் நடந்து போகும்போது அந்த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஜன்னல் கிட்டே இருக்கிற அம்மா சொல்லுது சத்தமாக, இந்த காலத்தில் எவனையுமே நம்ப முடியல அப்படின்னு. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, என்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டின்னு போகிறாங்கன்னு. இந்த பேச்சாளராக இருக்கிறதுல அது ஒரு பிரச்சனை. இப்போ இவ்வளோ பேர் நீங்கள் இருக்கீங்கல்ல, இப்போ எத்தனை பேர் என் பேச்சை கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இதே மாதிரி நல்ல கூட்டம் இருக்கிற இடத்துல நான் பேசினேன், பின்னால் கேட்கலன்னு சொன்னாங்க. நானே கேட்டேன், பின்னால் இருக்கிறவங்களுக்கு கேட்குதான்னு. அதில் ஒருத்தர் இருந்து சொன்னார், கேட்கல, ஆனால் இதுவே நல்லா இருக்கு, பேசிட்டு போயிடு அப்படின்னு. இதை விட வாய்க்கிட்ட வச்சு பேச முடியாது சார். அதனால் எத்தனை பேர் இப்போ எங்க கூட ட்ராவல் பண்ணுறீங்கன்னு தெரியாது. கூட்டம் நிறைய பேர் இருக்கும், ஆனால் கவனிக்கிறீங்களான்றது கிடையாது. இப்போவே நிறைய பேர் நினச்சின்னு இருப்பீங்க, மணி 8 ஆச்சு, வீட்டுக்கு இப்போ கிளம்புனாதான் சட்னி ரெடியாக இருக்கும், தோசை சூடாக போடுவாங்க. லேட்டாக போனோம்னா தோசையை சுட்டு அது ஹாட் பேக்கில் வச்சா கர்ச்சிப் மாதிரி மாறிடும், கிளம்பலாமா வேணாமா அந்த ஐடியாலாம் இருப்பீங்க. அதெல்லாம் இருக்கும் சார். எதுவாக இருந்தாலும் சரி, ரசிப்புத்தன்மை. இன்றைக்கி எனக்கு ஒரு தலைப்பு வேறு கொடுத்துருக்காரு நம்ம அருண்குமார், வாங்க சிரிக்கலாம்னு. இப்போ என்ன ஆயிடுச்சு, நாட்டில் இருக்கிற நிலைமை சிரிக்கிறதுக்கு கூட வாங்க சிரிக்கலாம்னு கூப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த உலகத்திலேயே எல்லா உயிரினத்திலும் சிரிப்பு என்பது உண்மையிலேயே மனிதனுக்கு மட்டும் இருக்கிற தனித்துவம். ஆனால் நம்ம சிரிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, அது என்னவோ தெரியல, எல்லாமே டென்ஷனில் தான் இருக்கும். எந்த வேலையில் இருக்கிறவனை பார்த்தாலும் டென்ஷனில் தான் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் நான் அருண்குமார் இப்போ கேட்டேன், இவ்வளோ கூட்டம் இருக்குது, இதுக்கு தவிர மணி 8 ஆயிடுச்சு, இதை தவிர பின்னால் நிகழ்ச்சிகள் வேறு இருக்குது, நான் எவ்வளோ நேரம் பேசணும்னு. அருண் சொன்னார், சார் 1 hour பேசுங்க அப்படின்னாரு. உடனே நீங்கள் நினைக்காதீங்க 1 hour பேசுவியா நீன்னு, முடிச்சுடுவேன். ஏன்னா ஒரு நல்ல பேச்சாளருக்கு அர்த்தம் என்னன்னா, ரசிக்கும் போதே முடிச்சிடணும். சில பேருக்கு அது தெரியாது. ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பித்து பேசினார், உங்களை மாதிரியே நல்லா ரசித்தாங்க. அவருக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னொரு நாள் கிடைப்பாங்களோன்னு கூட ஒரு 15 நிமிஷம் பேசினார். ஏதோ பெருந்தன்மையாக ஒத்துக்குனாங்க. இன்னொரு 15 நிமிஷம் பேசினார், டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு ஆள் நேராக மேடையிலேயே பக்கத்துலேயே நின்றுட்டான். பேச்சாளர் பேச்சை நிறுத்திட்டு, என்னப்பா இங்கேயே நின்றுட்டேன், பேசுடா பேசு, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு, இல்லைப்பா நீ ஏறு பேசுடா, பேசி முடிச்சுட்டு உட்கார், நான் 1/2 hour பேசுகிறேன். ஏன் உட்கார்ந்து பாரியா, தெரியும் முதுகு வலி, நீ பாட்டு பேசிகிட்டே இருக்க, அதனால் சீக்கிரம் முடிச்சிடுவோம், கவலைப்படாதீங்க. அதாவது சிரிப்பு என்பது மனுஷனுக்கு மட்டும்தான் சொன்னேன். ஆனால் எத்தனை பேர் நம்ம வாழ்க்கையில் சிரிக்கிறோம்? இன்னைக்கு எல்லாருக்கும் டென்ஷன் இருக்கு, ஆனாலும் சிரிச்சு சார் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் உங்கள் முகத்தை சிரிச்சா மாதிரி வைங்க, அது போதும். சிரிச்ச முகத்தோடு இருக்கிறவங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கும் உங்களை பிடிக்கும் சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஒரு பேங்க் உள்ள போகிறீங்க வச்சுக்கங்களேன், 2 கவுண்டர் 3 கவுண்டர் இருக்கும். அதில் ஒரு கிளர்க்கு மட்டும் சிரிச்சா மாதிரி வேலை செஞ்சால் வச்சுங்க, எல்லா கஸ்டமரும் அதுக்கு தான் போவாங்க, அந்த கிளர்க்கு கிட்ட தான் போவாங்க. ஏன்னா சிரிச்ச மூஞ்சியில் இருக்கான்னு நம்மளே சொல்லியிருக்கோம்ல, சார் நல்லவன் சார், சிரிச்ச மூஞ்சி பார்த்தீங்களா அப்படின்னு. விசாரிச்சு பார்த்தா அவன் தான் பெரிய திருடனாக இருப்பான், அது வேற விஷயம். ஆனால் சிரிச்ச மூஞ்சிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு சார். ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க சார், நீங்கள் மகிழ்ச்சியாக மனநிலையில் இருந்தால் நீங்கள் அழகாக தெரிவிங்கன்றாங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். ஏன் நம்ம சிரிக்க மாட்டோன்றோன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு டாக்டர் சிரிச்சா மாதிரியா இருக்கணும் எப்பவுமே. பேஷண்ட் வரான், அவன் அவஸ்தையில் வருவான், டாக்டர் ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்கணும். வாங்க, என்ன ஒன்றும் இல்லை, சீசன், எல்லாருக்கும் இப்படி தான் ஜுரம் வருது, எல்லாருக்கும் இப்படி தான் இருமல் இருக்கு. அந்த மாதிரி சிரிச்சா மாதிரி அவனுக்கு ஆறுதலாக பேசணும். அதை விட்டுட்டு பேஷண்ட் உட்கார்ந்த உடனே அவனையும் ரொம்ப நேரம் உத்து பார்த்துருந்தா பேஷண்ட் பயப்படுவான். டாக்டர் கிட்னிக்கு பிளான் பண்ணுறாரா என்னன்னு தெரியலையேன்னு. அதனால் சிரிப்பு ரொம்ப முக்கியம் சார். நான் அன்னைக்கு பீச்சுக்கு போய் பார்க்குறேன், ரொம்ப அசந்துட்டேன். ஒரு 10 பேர் எல்லாம் வெல் எஜுகேட்டடு சுற்றி நின்றுட்டு
கை கோத்துக்குன்னு வானத்தை பார்த்து ஹா ஹா ஹான்றான். ஒருத்தனை கூப்பிட்டு என்னடா இது என்ன சார்? லாஃபிங் தெரப்பி சார். நான் பயந்துட்டேன். அதான் சாதாரணமாக சிரிக்க வேண்டியதுக்கு இவனுக்கு தெரப்பி வரையும் போயிருக்கானுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், சிரிப்புக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரை சாப்பிட போகிறோம், அந்த லெவல் ஆயிடுச்சு. எப்பவுமே சிரிக்கணும். யாராவது நம்மளை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டோம், அதுதான் பிரச்சனை சார். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே எந்த பிரச்சனையும் பற்றியும் கவலைப்படாமல் இருக்குது ஒரே ஒரு ஆளுங்க தான், சாமியாருங்க. எதை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாமியாரை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு இட்டுன்னு வராங்க. சிரிச்சா மாதிரியே வந்தார். உள்ள வந்துங்க ஜட்ஜு உட்காந்துக்கிறாரு. ஜட்ஜை பார்த்து இவர் சொல்றாரு, மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னாரு. ஜட்ஜி சாமியாரை பார்த்து சொன்னாரு, சாமி கேஸே அதுதான், ஆசிரமத்தில் மங்களம் உண்டாயிட்டாங்க, உங்க மேல போட்ட சார்ஜ் ஷீட்டும் அதுதான். சாமியார் கூச்சமே இல்லாம சிரிக்கிறான். அதுக்கப்புறம் ஜாமீன் கொடுத்தாரு. ஜாமீன் கொடுத்தோன்னு திருப்பியும் சென்று வருகிறேன், மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி திருப்பியும், சாமி உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த இடுகாடு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஜட்ஜி சொல்றாரு. சாமியார் சொன்னாரு, உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியல, என் மேலே 17 கேஸ் இருக்குது, வந்து வந்து போகிற இடம் தான் போ அப்படின்னு போயிட்டார். அதாவது கவலைப்படாமல் நல்லா இருக்கிறோன்னு சொல்ல கற்றுக்கங்க முதல்ல. சார் நம்ம ஊர்லங்க யாரை பாருங்க, அவங்க எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, நல்லா இருக்கேன் கடவுள் புண்ணியத்தில் சொல்ல மாட்டான். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு டைலாக் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறோம். எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்க சார் அப்படின்னு, அதான் போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான், சார் எப்படி சார் இருக்கீங்கன்னு கேளுங்க, ஏதோ உங்கள் புண்ணியம் சார், உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அவன் அதில் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான், அவன் ஞானி லெவலு, எப்படி சார் இருக்கீங்க அப்படின்னா, மேலே இருக்கிறவன் வந்து கூப்பிட்டா போயிடுவேன், அதாவது இவரே போக மாட்டார், கடவுள் வந்து கைப்பிடிச்சி கூட்டி போகணும். சார் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி சார். நீங்கள் வெளிநாட்டில் போனால் 2 பிச்சைக்காரன் பார்த்தா கூட ஹாய் ஹவ் ஆர் யூன்னுவான் வெளிநாட்டில். நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி. எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், ஏழை பணக்காரங்க எல்லாமே ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு. ஒருத்தன் என்ன கேட்டான் எப்படி இருக்கான்னு, நல்லா இருக்கேன் அப்படின்னு, அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான். அதான் நம்மளுக்கு என்னன்னா, நம்ம நல்லா இருக்கிறோன்னு ஒத்துக்க மாட்டோம், அடுத்தவனை நல்லா இருக்கக்கூடாது. அவனுக்கு நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே அவனால் தாங்க முடியலங்க, டக்குன்னு சொல்கிறான், இன்னும் நல்லா இருந்து என்ன சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படிதான் அவங்க ஃப்ரெண்டு மயில்சாமி சிவராத்திரிக்கு போனார், அப்படியே போயிட்டாரு. அதாவது எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் செத்து போனாங்கன்றத லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். நான் அவனை விடுறதா இல்லை. அப்புறம் நான் சொன்னேன், சார் எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லை சார், ஐ எம் வெல் செட்டில்டு. மெட்ராஸுக்குள்ளே 5 சொந்த வீடு வச்சுருக்கேன், வாடகை வருது. உண்மை இல்லைங்க, சும்மா சொன்னேன். 5 சொந்த வீடு வச்சுருக்கேன், வாடகை வருது. பேங்க்கில் நிறைய அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கேன், பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொன்ன பிறகும் அவன் சொல்கிறான், சார் இன்சூரன்ஸ் எல்லாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வர்றதுக்குள்ளே நாமினி செத்துருவாங்களான்றான். அவன் என்னங்க பண்ணுவீங்க? எல்லாமே அப்படிதான். சிரிக்கிறதே இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, மரபு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஒரு மைண்டில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், யாரை பார்த்தா சிரிக்கலான்னு, அப்படி தான் மாறிடுச்சு. இப்போ ஆஃபீஸில் இருக்கோம் சார், மேனேஜர் உள்ளே நுழையும் போது கிளுக்குன்னு சிரிங்களேன், மெமோ கொடுத்துருவான் இல்லை. அதனால் மேனேஜரை பார்த்தா எவ்வளோ சிரிக்கணும், ஃப்ரெண்டை பார்த்தா எவ்வளோ சிரிக்கணும், வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை பார்த்தா சிரிக்கலாமா வேணாமா, அதெல்லாம் நம்மளே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் சிரிச்ச மூஞ்சில வாங்க எப்படி இருக்கீங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த மாதிரி. நீங்கள் லிஃப்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருந்தாலும் சரிங்க, லிஃப்ட்டில் போகிறீங்க வச்சுங்க, எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ நேரம், ஒரு 4லேருந்து 5 நிமிஷம், அவ்வளோதான். அதுக்கு மேலே பில்டிங் கிடையாது இந்தியாவில். அந்த லிஃப்ட்டு உள்ளே போகிறோமே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? லிஃப்ட்டு திறந்தவுடனே நம்ம என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னால் ஏற்கனவே ஒரு 3 பேர் இருப்பான், சரியா? 3 பேரும் நம்மளை பார்த்து ஹலோ வாங்க சொல்ல மாட்டான்,
அவன் பார்க்குற பார்வையை ஏதோ நம்ம பாகிஸ்தான் தீவிரவாதி மாதிரி பார்ப்போம். உள்ளே ஏறும்போது வாடா உன்னால தான் ஃப்ளோரில் நின்றுதா லிஃப்ட்டு அப்படின்னு. நம்மளும் உள்ளே போகிறோமே 3 பேர் இருக்கானே, ஹலோ, நம்மளும் அப்படி தான் உள்ளே போய் நிற்போம். அந்த லிஃப்ட் உள்ள நிற்கிற ஸ்டைல் பார்த்துக்கிறீங்களா, நவகரகம் மாதிரி நிற்பானுங்க. சில பேர் இந்த லிஃப்ட்டுக்கு பின்னால் பிளைவுட் இருக்குதுல்ல, அதுலேயே முட்டி நிற்பான். சில பேர் பார்த்தீங்கன்னா ஷூவையே பார்த்து நிற்பான், அன்றைக்கி தான் ஷூ வாங்கின மாதிரி. சில பேர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த 1 2 3ல் அது ராக்கெட் விடுற மாதிரி அதையே பார்த்து நிற்பான். சிரியுங்களேன்.